நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. இயக்குனர் ராஜமுருகன் இயக்கத்தில் தேசிய விருது பெற்ற ஜோக்கர் படத்தின் கருவே நமக்கு ஏன் வம்பு என கடந்து செல்லாமல் சமூக அவலங்களை தட்டி கேட்பதுதான். அப்படிப்பட்ட இயக்குனரின் மனைவி தாங்கள் குடியிருக்கும் பகுதியில் நடந்த பிரச்சனையை தட்டி கேட்டதால் அவருக்கு டார்ச்சர் கொடுத்து மன உளைச்சலை ஏற்படுத்தியதோடு அவர் கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குக்கு, ஜோக்கர், ஜப்பான் உள்ளிட்ட படங்களை இயக்கி பிரபலமானவர் இயக்குனர் ராஜு முருகன். ஜோக்கர் படத்திற்காக ராஜு முருகன் தேசிய விருதும் பெற்றுள்ளார். அடுத்த கட்டமாக நடிகர் சசிகுமாரை வைத்து படம் இயக்கி வருகிறார். ராஜு முருகன் பிரபல டிவி தொகுப்பாளர் ஹேமா சின்ஹாவை திருமணம் செய்து கொண்டு 2 குழந்தைகளுடன் ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட ஐயப்பன்தாங்கல் பகுதியில் உள்ள கேட்டட் கம்யூனிட்டி வகை அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார். இந்நிலையில்தான் இயக்குனர் ராஜமுருகன் குடும்பத்தினர் வசிக்கும் குடியிருப்பில் நடக்கும் பாலியல் வன்முறைகளையும் அத்துமீறல்களையும் சுட்டிக்காட்டி அவரது மனைவி ஹேமா சின்ஹாவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதோடு அவர் கொடுத்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இயக்குனர் ராஜு முருகன் குடும்பத்தினர் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் 2163 வீடுகள் உள்ளன. நடிகர், நடிகைகள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட சினிமா பிரபலங்கள் பலரும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகின்றனர். இந்த குடியிருப்பு பகுதியில் சில பாலியல் ரீதியான குற்றச்சம்பவங்கள் நடைபெறுவது தொடர்பாக இயக்குனர் ராஜமுருகனின் மனைவி ஹேமா அடுக்குமாடி குடியிருப்பு சங்க நிர்வாகிகளிடம் முறையிட்டுள்ளார். ஆனால் அவர்கள் கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஐயப்பன்தாங்கலில் உள்ள பிரஸ்டீஜ் பெல்லா விஸ்டா என்ற குடியிருப்பில் கடந்த ஆண்டு புதிதாக வீட்டு உரிமையாளர் சங்க நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இவர்கள்தான் இந்த 2163 வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகளை பராமரித்து வருகின்றனர். பிரபலங்கள் பலர் இந்த குடியிருப்பில் வசித்து வருவதால் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து அதற்கு தேவையான கட்டணங்களையும் வசூல் செய்து பராமரித்து வருகின்றனர். சங்க தலைவராக மரியா சங்கர் என்பவரும் செயலாளராக கௌரி சங்கர் மற்றும் பல அலுவலக நிர்வாகிகள் அங்கிருக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அங்கிருக்கும் குடியிருப்பு வாசிகளிடம் 3 மாதத்திற்கு ஒரு முறை பராமரிப்பு தொகை வசூலிக்கப்பட்டாலும் முன்கூட்டியே பராமரிப்பு முன்தொகை கொடுக்க வேண்டும் என பணத்தை முறைகேடாக வசூல் செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் குடியிருப்பில் நடக்கும் பாலியல் குற்றச்சாட்டு மற்றும் நிர்வாக சீர்கேடு தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பியதாகவும் அதனால் இயக்குனர் மனைவி ஹேமாவிற்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் ஈடுபட்டு வருவதாகவும் ஹேமா புகார் அளித்துள்ளார். 3 மாதத்திற்கு ஒரு முறை சுமார் 22,000 ரூபாய் பராமரிப்பு தொகை கொடுக்கப்பட்டும் தன்னுடைய வீட்டிற்கு மட்டும் 20 நாட்களுக்கு மேலாக குப்பைகளை அள்ளாமல் இருப்பது, மின்சார பிரச்சனை ஏற்பட்டால் சரி செய்யாமல் தவிர்ப்பது, அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் இருக்கும் நீச்சல் குளம் உள்ளிட்டவற்றை தனது குழந்தைகளை பயன்படுத்த விடாமல் தடுப்பது, ஒவ்வொரு முறையும் வீட்டை விட்டு வெளியே சென்று வரும்போதும் மன உளைச்சலை ஏற்படுத்துவது என பல வகையிலும் இயக்குனரின் மனைவி ஹேமாவிற்கு தொல்லை கொடுப்பதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். மேலும் இயக்குனர் குடும்பத்தினர் முறையாக பராமரிப்பு தொகை செலுத்தவில்லை என்று பொய்யான தகவல்களை மற்ற குடியிருப்பு வாசிகளுக்கு தெரிவித்து அவதூறு பரப்பி வருவதாகவும் இதன் காரணமாக மற்ற குடியிருப்பு வாசிகளை தன் குடும்பத்திற்கு எதிராக சங்க நிர்வாகிகள் திருப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இப்படி கடந்த 9 மாதங்களாக மன உளைச்சலையும் தொந்தரவுகளையும் சமாளித்து வந்ததாகவும் இது குறித்து போலீசாரிடம் புகார் அளித்தாலும் நிர்வாகிகள் நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுப்பதாகவும் இயக்குனரின் மனைவி ஹேமா குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில்தான் தமிழக முதல்வருக்கும் ஆவடி காவல் ஆணையருக்கும் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் SRMC காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
குறிப்பாக பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவு உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது காவல்துறை. மேலும் குழந்தைகள், பெண்கள் என பிரபலங்கள் வசித்து வரும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் நடைபெறும் சட்டவிரோத செயல்கள் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் சங்க நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இயக்குனர் ராஜமுருகனின் மனைவி ஹேமா கோரிக்கை வைத்துள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து கதிரவன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.